அனைவருக்கும் வணக்கம். இந்த செடியில இருந்து தாங்க பூ பறிச்சு டெய்லியும் கட்டுறோம். இந்த செடி முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே அழகா வளர்ந்துருந்தது. திரும்ப இடையில கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏனோ தெரியல காஞ்சு போய் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க நல்லா பச்சை கட்டி மேலே தழஞ்சி வந்துருச்சுங்க. இதுல இருந்து தாங்க டெய்லியும் பூ பறிச்சு கட்டி பாப்பா போட்டோவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாப்பாவுக்கு நம்ம அறக்கட்டளை வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் பாப்பாவோட அறக்கட்டளைக்கு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய செய்யறாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த உதவியின் மூலம் தான் நம்ம யாருக்காவது சின்ன சின்ன உதவி செஞ்சுக்கிட்டு வரோங்க. நம்ம முன்னாடிலாம் தண்ணீர் பந்தல் வச்சோம், கொடை செஞ்சு கொடுத்துருக்குறோம், பாப்பா போட்டோ போட்டு டிஷர்ட் அடிச்சிருந்தோம், நியூஸ் பேப்பர்ல கூட பாப்பா போட்டோ போட்டு 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிய மக்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாத எத்தனை பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தொகையை படிப்பு செலவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதே போல பாப்பா அறக்கட்டளை மூலம் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்க பாப்பா போட்டோ போட்டு நம்ம காலாண்டர் அடிப்போம். கண்டிப்பா இந்த காலாண்டர் ஒரு சிலர் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் பாப்பாவை அவங்க கூடயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லி பாப்பாவோட போட்டோ போட்டு காலாண்டர் அடித்தோம். எத்தனை பேர் நமக்கு ஃபோன் பண்ணி பாப்பா காலாண்டரை விரும்பி கேட்டாங்க. எல்லாருக்கும் காலாண்டர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனாலும் அவங்க நம்ம கிட்ட காலாண்டர் இருக்கும் போது பாப்பா நம்ம கூடயே இருப்பா அப்படின்னு உணர்ந்து எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் பண்ணி பாப்பாவோட காலாண்டர் எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பூ போட்டு விளக்கு ஏற்றி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருந்தாங்க. நானுமே எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க வீட்டில் எனக்கு காலாண்டர் கொடுத்ததே எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தனாக்க அங்கே போய் பார்க்குற பாப்பாவோட காலாண்டர் மாட்டியிருக்கு. அங்கே அவர் ஏற்கனவே பூ வச்சிருந்தாரு. அண்ணா என்னங்கண்ணா பாப்பாவோட காலாண்டர் இருக்காட்டுதுன்னு. ஆமாம்மா, பாப்பாவோட அப்பா இங்கே எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நானே கேட்டு வாங்கிக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்னி வரைக்குமே நான் ஒரு நாள் கூட விடுறதில்ல. பாப்பாவுக்கு பூ பறித்து வச்சுட்டு தாம்மா அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவுக்கு காலாண்டர் கொடுத்துருக்கோங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சைஸ் நம்ம காலாண்டர் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க இதை விட கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கோம். நீட்லையும் சரி அகலத்துலையும் சரி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா பெருசா கொடுத்துருக்கோம். இந்த மொத்தம் கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்குறோம். இந்த வருஷமும் பாப்பாவுக்கு காலாண்டர் ஆர்டர் கொடுத்துருக்குங்க. அது இன்னும் ஒரு 10 நாள் இல்லை 20 நாளுக்குள்ளார காலாண்டர் வந்துடும். காலாண்டர் வந்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்க. உங்களுடைய முழு முகவரியை எனக்கு கொடுங்க. எனக்கு முழு முகவரி கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொரியர் பண்ணி விடுறேங்க. பாப்பாவுக்கு இந்த வருஷம் நம்ம காலாண்டர் அடிக்கிறதுக்கு நிதி உதவி தேவைப்படுதுங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நீங்களும் சரி, உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க அத்தனை பேத்துக்கும் சொல்லுங்க. பாப்பாவோட அறக்கட்டளைக்கு இந்த வருஷம் காலாண்டர் அடிக்க உங்களுடைய பங்களிப்பு அவசியம் இருக்கணுங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த உதவியின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தொடர்ந்து பாப்பாவுக்கு காலாண்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த வருஷமும் நம்ம நிறுத்தவே கூடாது. உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் எப்பவும் பாப்பாவுக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க. நீங்க செய்யக்கூடிய இந்த உதவியின் மூலம் தாங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் இந்த காலாண்டர் அடிக்கிறது நிறுத்தவே கூடாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய உதவியும் எப்பவும் ஸ்ரீமதிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. எவ்வளவோ கனவு கண்டேன். பிள்ளைய படிக்க வச்சு நம்ம நல்லா படிக்க வைக்கணும். அதை ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும். படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கனவு கண்டேன். எவ்வளவோ ஆசைகளோட இருந்தேங்க. ஆனா இந்த படுபாவி நாய்ங்க இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பாப்பா போட்டோ போட்டு காலாண்டர் அடிக்கிற நிலைமைக்கு வச்சுட்டானுங்க இந்த படுபாவி நாய்ங்க. இவனுங்கெல்லாம் நல்ல கதையே போக மாட்டானுங்க. பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த முடி அழகுக்கு அது பூ வச்சுதுன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க.
பிள்ளைக்கு இவ்வளோ முடி இருக்கே அப்படின்னு எங்க போனாலும் நான் பூ வாங்குறத நிறுத்தவே மாட்டாங்க. பிள்ளைக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீட்லயுமே பார்த்தீங்கன்னாக்க மாத்தி மாத்தி பூஞ்செடி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பாப்பா வந்து கண்ணு அந்த பூவை பறிச்சு கட்டி வைக்கணும் அப்படின்னா கூட மலைக்கு போமா எனக்கு பூவும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் மலைக்கவே மாட்டேங்க. ஓடி போய் பறிச்சுட்டு ஓடியாந்து கட்டி என் புள்ள தலையில வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பூக்கிற பூவை வேஸ்ட் பண்ணாத கண்ணு, உனக்காக தானே அம்மா பூஞ்செடி வச்சிருக்கேன், பறிச்சுட்டு வந்து கட்டி வச்சா என்ன கண்ணு அப்படின்னா, வா போமா நீ வேணா பறிச்சுட்டு வந்து கொடு நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. சரி பாப்பா அப்படின்னு சொல்லி நான் ஓடி போய் பறிச்சுட்டு வந்து கட்டி புள்ள தலையில வச்சு அதை பார்த்தாதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் பூவை பறிச்சுட்டு வந்து கட்டி என் பிள்ளைக்கு நேர்ல தலையில வச்சு அழகு பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பூவையும் பறிச்சு கட்டி போட்டோவுக்கு போடுற மாதிரி வச்சுட்டானுங்க இந்த படுபாவி நாய்ங்க. இந்த நாய்ங்கெல்லாம் நல்ல கதியே போக மாட்டானுங்க. கூடிய விரைவில் ஒவ்வொருத்தனும் அவனுங்க குழந்தைங்களோட போட்டோவுக்கு பூ வைப்பானுங்க. அப்பதாங்க என்னுடைய வலியும் வேதனையும் என்னன்னு அந்த பொறுக்கி நாய்ங்களுக்கு தெரியும். என்னுடைய கற்பனை, என்னுடைய கனவு என்னென்னவோ இருந்ததுங்க. என்னுடைய கற்பனை, என்னுடைய கனவு எல்லாத்தையும் கலைச்சி புறம்போக்கு நாய்ங்க இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு போட்டோ போட்டு காலான்ற அடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிட்டானுங்க. ஒவ்வொன்றும் பிள்ளை போட்டோவை போட்டு நம்ம செய்யும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. என் தங்கம் நேர்ல இருந்து அழகு பார்க்க வேண்டியன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் என் பிள்ளை போட்டோவை போட்டு இப்படி கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல நம்ம வந்து விளம்பரம் கொடுக்கணும். ஆனா என் பிள்ளையோட 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அப்படின்னு சொல்லி என்னை போட வச்சுட்டானுவாங்க இந்த படுபாவி நாய்ங்க. பாப்பா காலாண்டு அடிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. பாப்பா காலாண்டு வந்த உடனே கண்டிப்பா அனைவருக்கும் சொல்றேங்க. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் வந்து உங்களுடைய முகவரியை அனுப்பி வைங்க. எல்லாருக்குமே வந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன். இன்னைக்கு வந்து பூத்த பூ இவ்வளோதாங்க பூத்துருக்குது. இதை கொண்டு இப்பயே வந்து பாப்பா போட்டோவுக்கு வச்சுருவேன். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா வாசமாக வரும். காலையில் பார்த்தோம்னா பூ வந்து நல்லா மலர்ந்து இருக்குங்க. என் தங்க பிள்ளைக்கு நேரில் வைக்க வேண்டியன்னா ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோவுக்கு பூ பறித்து கட்டி போட்டுட்டு இருக்கேன். நேரில் செய்ய வேண்டிய அத்தனையும் நான் இன்னைக்கு வந்து ஃபோட்டோவுக்கு செய்ய வச்சுட்டானுங்க. இந்த நாய்ங்க யாருமே நல்ல கதியே போக மாட்டானுங்க. இவனுங்க எல்லாருமே புழு போட்டு நாசமாக தாங்க போவானுங்க. இந்த வருஷம் காலாண்டில் இந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே மாற்றிருக்கோம். போன வருஷம் ஒரு கலர் கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் ஒரு கலர் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக பாப்பா வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது அனைவரும் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. பாப்பாவுக்கு டெய்லியும் பூ வைங்க.